பழைய வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. சிக்கி சிக்கிச்சா சிங்கிரி சிங்கிரிச்சா பாட்டு போட்டுட்டாச்சு. காண்டி இட்லி வாங்கிறதுக்கு போயிருக்காங்க. கைஸ் வீடு பக்கத்துல வந்தாச்சு. கைஸ் நாங்க வீட்டு காட்டுறோம். ஜஸ்ராவும் நானும் போறதுக்கு ஒரு பார்க் பார்த்தாச்சு. பார்க் பார்த்தாச்சு. வீடுங்க வீடுங்க வீடுங்க. எங்கயா வீடு? உள்ளயா நடந்தா போனோம். கைஸ் இப்ப பாருங்க நம்மள நடக்க வச்சுட்டாங்க. கைஸ் இதுதான் வீட்டு பார்க்க. இப்போ நம்ம வந்து பழைய வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு. புது வீட்டு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க ஜஸ்டாவும் நானும் கிளம்பியாச்சு கைஸ். ஆமா கொஞ்சம் பொருள் அங்கதான் இருக்குது. சனி ஞாயிறுல வந்து நாங்க பேக் பண்ணலான் இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்னா வண்டி அரேஞ்ச் பண்ணணும், ரொம்ப டைம். நாளைக்கு வர எங்க ஆஃபீஸ் போகணும். அதனால இப்போ வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம் கைஸ். எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். பாருங்க எஸ்ரா பண்ணோம். எஸ்ரா பண்ணது வந்து பாட்டு போட்டு வச்சு பாட்டு சிக்கி சிக்கிச்சா சிங்கிரி சிங்கிரிச்சா நம்ம பாட்டு போட்டுட்டாச்சு. போயிட்டு இருக்கோம் கைஸ். புது வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ரா காண்டி இட்லி வாங்கிறதுக்கு போயிருக்காங்க கைஸ். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு ½ தான் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ ஜஸ்ரா பாப்பா பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டு இருக்கா. டிவியில் அங்கே பாட்டு ஓடுது கைஸ். பார்த்தீங்கன்னா பாட்டு ஓடுதா, அந்த பாட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 hours நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு இப்படியே தான் டிவி பார்த்துட்டே வராங்க. ஆமாம் இட்லி வாங்கிட்டு வீட்டில் போய் அவளுக்கு ஊட்டணும். நாங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டோம். வீட்டில் போயிட்டு இவளுக்கு மட்டும் ஊட்டிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதா? திங்ஸு தலைவாணி இது அப்படியே வரிசை எல்லா திங்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்குறது தான் பாக்கி காய். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். லைட்டு போட்டு விடுங்க. சென்டர் லைட்டு போட்டு விடுங்க. ஃபேஸ் தெரியும் மெடிக்கா அவ்வளோவா? என் ஃபேஸ் ஜஸ்டா ஃபேஸ் மஞ்சள் மஞ்சளாக தெரியும். கைஸ் வீடு பக்கத்தில் வந்தாச்சு கைஸ். நாங்கள் வீட்டு காட்டுறோம். வீட்டுக்கு ஒரு பார்க் பார்த்துட்டோம் கைஸ். ஜஸ்டா கூப்பிட்டு போகிறதுக்காண்டி. ஆமாம் ஜஸ்டாவும் நானும் போகிறதுக்கு ஒரு பார்க் பார்த்தாச்சு. பார்க் பார்த்தாச்சு. வீடுங்க வீடுங்க வீடுங்க. இந்த வீடா? வண்டியோட இடம் கிடைச்சிட்டான். எங்கயா வீடு? உள்ளயா நடந்தா போனோம் கைஸ். இப்போ பாருங்க நம்மள நடக்க வச்சுட்டாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு பாப்பாவுக்கும் கூழ் கிண்டி கொடுத்துட்டு இருக்கோம் கைஸ். இட்லி வாங்கிட்டு வந்தோம். இட்லியை வந்து சாப்பிடலை. நல்லா திரும்பி அவள் கூழை வந்து இன்னைக்கு குக்கரில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கைஸ். குட் மார்னிங். என்ன குட் மார்னிங் சொல்லுவீங்க பார்க்குறீங்களா? நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 ஆயிடுச்சு. வீடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் தூங்குறதுக்கு பார்த்தா இங்கே வந்து மேலே 2 ஃபேன் இருக்குது. ஹால்லையும் பெட்ரூம்லேயும் ஃபேன் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து சரியான காற்றே இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், வண்டியில் போய் ஏசியை போட்டு சரியான தூக்கம் கைஸ். ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு தோசை எல்லாமே சாப்பிட்டுட்டு கடையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரியான தூக்கம். தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் 5:30க்கு தான் வண்டியிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். பாப்பா இடையில எந்திரிக்கவே இல்லை. பால் காய்க்க போகிறோம். பால் காய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து பாத்திரங்கள் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இந்த குக்கர் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜஸ்ரா காண்டி வாங்கின புது திங்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த திங்ஸ் தான் இருக்குது. ஜஸ்ரா பண்ணே ஏன் கத்துறா? அதனால் இதில் தான் இன்றைக்கி பால் காய்க்க போகிறோம். இந்த குக்கர் தான் எங்களுக்கு இன்றைக்கி பால் காய்க்கும் பாத்திரம். வாங்க பால் காய்க்கலாம். பால் எங்கள்கிட்ட ஜஸ்ட் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. சீனி, தேயிலை, காஃபி பவுடர் எதுவுமே இல்லை கைஸ். பால் பவுடர் மட்டும்தான் இருக்குது. பால் பாக்கெட் மட்டும்தான் இருக்குது. இந்த பாக்கெட் வச்சு பால் காய்க்கலாம். வாங்க கைஸ். உள்ள கரண்ட் இது இருக்கா? என்ன மோமோன்னு சவுண்டு? பால்கனி பண்ணீங்க இல்லையா?
கைஸ் பால் கொடுக்கலாம் கைஸ் சுவிட்ச் போட்டுக்கலாம். கைஸ் இதுதான் எங்கள் வீட்டு பால் காய்ப்பு எப்படி இருக்க பார்த்தீங்களா? நீ இப்போ சியோன்னு சொல்லுவாடி ஒரு காலம் 2 நிமிஷத்துல கொதிச்சிடும் இருக்கலாம். அவனை பாரு கைஸ் பால் வந்து குக்கரில் வச்சாச்சு. வச்சு ஃபுல்லாக திருப்பி விட்டாச்சு கைஸ். இந்த பால் காய்க்க வேண்டியது வந்து ஆரம்பிச்சோம். பால் காய்க்கலாம். லைட்டு சுவிட்ச் இருக்கு. கிளாஸ் எடுத்துட்டு வரோம். அப்படியா பால் பொங்க போது கைஸ்க்கு பாருங்க கொதி வந்துச்சு பாலுக்கு. போ அப்பாட்ட ரொம்ப கத்திட்டு வாக்கிங் போகிறாங்க. எங்க வாங்க எங்க சீக்கிரம் வாங்க. பால் பொங்கிடுச்சு காய்ஸ் பார்த்தீங்களா? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சனி ஞாயிறு தான் போய் எல்லா திங்ஸும் எடுக்கணும். அது ஒரு விலாகாக நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த விலாக் வந்து நீங்கள் பாருங்கள். எல்லாமே புது புது விலாகாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டிப்போங்க காய்ஸ். பாய் காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பியும் வந்து பழைய வீட்டுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பிஃபோர் வீடியோவில் சொல்லியிருப்பேன். திங்ஸ்லாம் கொஞ்சம் கிடக்கு. கொஞ்சம் இல்லை நிறைய திங்ஸ் அங்கே தான் கிடக்கு. இப்போ தான் நாங்கள் திங்ஸ்லாம் எடுக்க போகிறோம்.